السلام عليكم ورحمة الله وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وفهما يا فتاح. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا كان شهر رمضان من قبله اثنين شرع أقله تسبح القلوب وتثبت وتثنين وتسقي في المال في رمضان، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு சொல்லப்பட்டவுடனே மிக சீக்கிரமாக பள்ளிக்கு வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த குத்துபாவையும் இந்த தொழுகையும் முடிக்கின்றாரோ அவர்களுக்கு இந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் பெற்றுவிட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் ஒவ்வொரு வாரமும் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றோம். நம்முடைய மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த ஜும்மாவுடைய 2 ரக்காத்துகள் தொழுதால் போதும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அப்படி அல்ல. ஜும்மாவுடைய அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சொன்னால் பாங்கு சொல்லப்பட்ட உடனே விரைந்து வர வேண்டும். விரைந்து வந்தால்தான் அந்த ஜும்மாவுக்குண்டான அனைத்து நன்மையும் பெற முடியும். வெறுமென 2 ரக்காத் தொழுதால் போதும், ஜும்மாவுடைய அனைத்து நன்மைகளையும் நாம் பெற்று விடுவோம் என்றெல்லாம் மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சொன்னால் சீக்கிரமாக வர வேண்டும். ஒவ்வொரு வாரமும் இப்படிப்பட்ட செய்திகளை சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றோமே தவிர, ஆனால் மக்கள் அவர்கள் ஒரு பொடுபோக்குத்தனமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக வர சொல்கின்றோம், எதற்காக சீக்கிரமாக வர சொல்கின்றோம்,
இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு அதன் பிரகாரம் நாம் அமல் செய்ய வேண்டும் என்றுதானே நாம் சொல்லப்படுகின்றோம். அது மட்டுமல்லாமல் இங்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும், அத்தனை நன்மைகளும் மக்கள் பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் நாம் இங்கே செய்யக்கூடிய பயான்களை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்களிடத்திலும் இந்த அமல்களை சொல்லி அவர்களும் இந்த நன்மைகளை பெற வேண்டும் என்றுதான் சொல்லப்படுகிறது. மக்கள் வெறும் அலட்சியமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பொடுபோக்குத்தனம் எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் எவ்வளவுதான் நன்மையான காரியங்கள் எடுத்து சொன்னாலும் கூட மக்கள் நீங்கள் என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று எல்லாம் மக்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தை நாம் சொல்லவில்லை, அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் சொல்லித் தருகின்றார்கள். இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும் என்பதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் நாம் அதன் பிரகாரம் நடப்பதற்கு தான். இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த ஷாபானுடைய மாதம், பெரியவர்கள் சொல்வார்கள் ரஜப் மாதம் முடிந்துவிட்டது, ஷாபான் மாதம் முடிய போகிறது, இப்போது வரக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். பெரியவர்கள் சொல்வார்கள் ரஜப் என்பது வயலில் விதை போடக்கூடிய மாதமாக இருக்கின்றது. நம்முடைய வயல் இருக்கின்றது அல்லவா, அந்த வயலில் ஏதாவது பயிர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும், அதனுடைய விதைகளை போட வேண்டும். அந்த விதைகள் போடக்கூடிய மாதம் தான் ரஜபுடைய மாதம். அந்த விதை போட்ட பிறகு அந்த விதைக்காக தண்ணீர் பாய்க்கக்கூடிய மாதம் தான் இந்த ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றானோ அத்தனை நன்மைகளும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இந்த மாதம் தண்ணீர் பாய்க்கக்கூடிய மாதம், வரக்கூடிய ரமலானுடைய மாதம் விதைகளை அறுவடை செய்யக்கூடிய மாதமாக இருக்கின்றது. அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் நம்மவர்களுக்கு என்னவெல்லாம் நன்மையான காரியங்கள் செய்கின்றனவோ அத்தனை நன்மையான காரியங்களுக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கின்றது. நாம் எப்படி நடக்கின்றோம், எப்படி நடந்து கொள்கின்றோம், நான் எதுவெல்லாம் நன்மையான காரியங்கள் செய்கின்றோம், இதையெல்லாம் பார்த்து அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம் தான் வரக்கூடிய ரமலானுடைய மாதமாக இருக்கின்றது. அந்த வகையில் நாம் இப்போது வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், ரமலானுடைய தயாரிப்புகளை செய்ய வேண்டும். ரமலானுக்கு உண்டான என்னெல்லாம் செய்ய வேண்டும், ரமலான் வருவதற்கு முன்பாக நாம் எப்படி ஓத வேண்டும், எப்படி குர்ஆன் ஓத வேண்டும், எப்படி திக்ருகளை செய்ய வேண்டும், எப்படி தொழ வேண்டும், இதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், தயாரிப்புகளை முன்னெடுக்கவே செய்ய வேண்டும். எப்படி ஒரு வீடு கட்டுவதற்கு முன்பாக ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு பிளான் எப்படி போடுகின்றோமோ அதுபோல ரமலான் வருவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், பிளானிங் செய்ய வேண்டும், அதனுடைய தயாரிப்புகளை செய்ய வேண்டும். அந்த தயாரிப்புகளில் தான் இரண்டு விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ரமலான் வருவதற்கு முன்பாக இரண்டு விஷயங்களை நீங்கள் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள். அதில் முதலாவது என்ன, உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும். ரமலான் வருவதற்கு முன்பாக தன்னுடைய உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும். எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தருகிறார்கள். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை, கசடு, இன்னும் அதிகமான பாவங்கள் செய்யக்கூடிய இது எல்லாம் நீக்கி உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும்.
நம்முடைய உள்ளத்தில் அடுத்தவர்களை பார்த்தால் பொறாமைப்படுகின்றோம், இன்னும் அடுத்தவர்களை பார்த்தால் எரிஞ்சு விழுகின்றோம். இதையெல்லாம் நாம் நீக்க வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், முதலில் உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும். அந்த ரமலான் வருவதற்கு முன்பாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அனைத்தையும் நீக்கப்பட வேண்டும். அப்படி நீக்கினால்தான் ரமலானுடைய மாதத்தில் யாரையும் பார்த்து யாரும் பொறாமைப்பட மாட்டோம், யாரையும் பார்த்து எதையும் தப்பாக நினைக்க மாட்டோம், யாரையும் பார்த்து தவறாக பேச மாட்டோம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? ரமலான் வருவதற்கு முன்பாக அதனுடைய தயாரிப்புகளை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நம்முடைய உள்ளத்திலிருந்தே ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கசடுகளை நீக்கப்பட வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தவறான நம்பிக்கைகளை, தவறான எண்ணங்களை அனைத்தையும் ஒழிக்க வேண்டும். அப்படி ஒழித்த பிறகுதான் ரமலான் வருகிறது. அந்த ரமலானில் நாம் செய்யப்படக்கூடிய அனைத்து நன்மையான காரியங்களையும் முன்னெடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், அப்ப முதலில் உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும். இரண்டாவது, பொருளாதாரத்தை சரி செய்ய வேண்டும். உள்ளத்தை எதற்காக சரி செய்ய சொன்னார்கள், தயார் செய்ய சொன்னார்கள், சுத்தம் செய்ய சொன்னார்கள் என்று சொன்னால், உள்ளத்தில் கசடுகள் இருந்தால் நம்முடைய மனதில் அதிகம் எண்ணங்கள் வராது. நாம் தான தர்மங்கள் கொடுக்க வேண்டும், நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் அழுக்கான காரியங்கள் இருந்தால் இதெல்லாம் நம்முடைய மனதில் வராது. அதற்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை சரி செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளத்தை தயார் செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். இரண்டாவது சொன்னார்கள், ரமலான் மாதம் வருவதற்கு முன்பாக உங்களுடைய பொருளாதாரத்தை தயார் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பொருளாதாரத்தை தயார் செய்து கொள்ளுங்கள் என்று எதற்காக சொன்னார்கள்? வரக்கூடிய ரமலான் மாதம், அந்த மாதத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து தான தர்மங்களை ஏழை எளிய மக்களுக்கு அனைவர்களுக்கும் கொடுத்து அதனுடைய நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு விஷயங்களை முன்னெடுத்து சொன்னார்கள். முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய உள்ளத்தை சரி செய்ய வேண்டும். இரண்டாவது, பொருளாதாரத்தை தயார் செய்ய வேண்டும். நாம் எல்லோரும் சொல்லப்படக்கூடிய ஒரு கேள்விதான், சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். என்ன சொல்லுவோம்? ஹஜ்ரத், எவ்வளோ சம்பாதிச்சாலும் பரக்கத்து இருக்க மாட்டேங்குது ஹஜ்ரத். எவ்வளோ சம்பாதித்தாலும் நம்முடைய ரிஸ்கில் பரக்கத்து இல்லை ஹஜ்ரத். நான் எப்படி கொடுக்கப்பட வேண்டும், நான் எதை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு கேள்வி நம்மிடத்தில் எல்லோருடைய உள்ளத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு தடவை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். நாம் எப்படி சொல்கின்றோமோ அதே போல அந்த வார்த்தையை வச்சே அவர் சொல்றாரு, அலி அவர்களே, நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்னுடைய ரிஸ்கில் பரக்கத்தில்லை, என்னுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தில்லை. என்ன காரணம், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். அப்போது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், ஒரு 3 விஷயங்களை உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். இந்த 3 விஷயங்களை நீங்கள் சரியாக செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா அனைத்து விஷயங்களிலும் பரக்கத்து கொடுப்பான் என்று சொன்னார்கள். அப்படி அந்த 3 விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒன்றாவது, அந்த 3 விஷயங்களை மட்டும் மொத்தத்தையும் அல்ல, அந்த 3 விஷயங்களில் ஏதாவது ஒன்று தவறாக செய்திருந்தாலும் கூட உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்கிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி பரக்கத்து இருக்காது என்று சொல்லித் தருகின்றார்கள். அது என்ன 3 விஷயம்? அந்த நபரிடத்திலே கேட்கிறார். அந்த நபர் வந்து அலி ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் வந்து
கேட்டார் அல்லவா? அந்த மனிதர் என்ன கேட்டார்? நாம் எப்போதும் கேட்கக்கூடிய கேள்விதான். நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்னிடத்தில் பரக்கத் இல்லை, நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் என்னிடத்தில் ரிஸ்க் இல்லை. நாம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அந்த மனிதர் அலி ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் கேட்கிறார். அப்போது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், முதலாவதாக நீங்கள் சுபூடைய தொழுகை தொழுதுவிட்டு நீங்கள் தூங்குகிறீர்களா? நிறைய பேர் நம் சுபு தொழுவதே இல்லை, அது வேற விஷயம். சுபூடைய தொழுகை நம்ம நிறைய பேர் என்ன செய்கின்றோம்? சுபூடைய தொழுகையே தொழுவதில்லை, அது வேற விஷயம். ஆனால் அங்கே கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன? நீங்கள் சுபு தொழுது விட்டு நீங்கள் உடனே போய் தூங்குகிறீர்களா என்று கேட்கிறார்கள். இல்லை, நான் தூங்கல. அப்ப என்ன சொல்லி தருகிறார்கள்? நீங்கள் சுபு தொழுது விட்டு நீங்கள் உடனே தூங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பொருளாதாரத்திலும் சரி ரிஸ்கிலும் சரி பரக்கத் இருக்காது. அந்த ஒரு பாயிண்டை சொல்லி தருகின்றார்கள். அந்த மனிதரிடத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, நீங்கள் சுபு தொழுது விட்டு உடனே தூங்குகிறீர்களா? இல்லை என்று சொன்ன உடனே, அப்பன்னா உங்களுக்கு பரக்கத்து எப்பொழுதும் இருக்கும், உங்களுக்கு பரக்கத்து போகாது என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அப்ப சுபு தொழுது விட்டு நிறைய பேர் நாம் என்ன செய்கின்றோம்? சுபு தொழுத உடனே போய் தூங்குகின்றோம். சுபு தொழுவாத தூங்குகிறோம், அது வேற விஷயம். ஆனால் நிறைய பேர் என்ன செய்கின்றார்கள்? சுபு தொழுது விட்டு உடனே போய் தூங்குகிறார்கள் அல்லவா? அவர்களுக்கு அவர்களுடைய வீட்டிலும் சரி அவர்களுடைய பொருளாதாரத்திலும் சரி பரக்கத் இருக்காது என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று இரண்டாவது விஷயம் அந்த மனிதரிடத்தில் கேட்கிறார், நீங்கள் பெரியவர்களிடத்தில் பெரியவர்கள் பேசும்போது எனக்கு தெரிந்த மாரி எனக்கு எல்லாமே தெரியும் என்று நாம் பேசுகின்றோம் அல்லவா? யாராவது பெரியவர் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னா, எனக்கு இது எல்லாம் தெரியும், உங்களுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க சொல்லுவதை விட எனக்கு எல்லாம் தெரியும், அப்படி என்று நாம் சொல்கின்றோம் அல்லவா? அப்படி நீங்கள் பேசுகிறீர்களா என்று கேட்கிறார்கள். இல்லையா ஹலீஃபாவே, அந்த மாதிரி நான் பேசுனதே இல்லை என்று சொன்ன உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், அப்பன்னா உங்களுடைய வீட்டிலும் சரி உங்களுடைய பொருளாதாரத்திலும் சரி பரக்கத் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், பெரியவர்களிடத்தில் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வது, பெரியவர்களிடத்தில் அவர் சொல்வதை விட யதார்த்தமாக எனக்கு எல்லாமே தெரியும் என்று நாம் சொல்கின்றோம் அல்லவா? அப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லித் தருகின்றார்கள். மூன்றாவது கேட்கிறார்கள், நீங்கள் செய்யக்கூடிய துவாவில் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையை நீங்கள் துவாவை சேர்த்து செய்கிறீர்களா என்று கேட்கிறார். நீங்கள் செய்யக்கூடிய துவா, நாம் என்ன செய்வோம்? எனக்கு பொருளாதாரம் வேணும், எங்களுடைய குழந்தை குட்டி நல்லா இருக்கணும், அதாவது மனைவி நல்லா இருக்கணும், இது எல்லாம் நீங்கள் செய்வீர்கள். ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய தாய் தந்தையை மறந்து விடுகிறார்கள். அதற்காக வேண்டி அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் செய்யக்கூடிய துவாவில் உங்களுடைய தாய் தந்தையை சேர்த்து நீங்கள் துவா செய்கிறீர்களா என்று கேட்கிறார்கள். ஆம் யா ஹலீஃபாவே, நான் செய்கின்றேன் என்று. அப்போது சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய செய்யக்கூடிய துவாவில் எப்போதும் உங்களுடைய தாய் தந்தையை சேர்த்துக் கொள்ளுமாறு சொல்கின்றார்கள். அப்போதெல்லாம் உங்களுடைய வீட்டில் பரக்கத்து எப்போதும் இருக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து எப்போதும் இருக்கும் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த சம்பவத்தை எதற்காக சொல்லித் தருகிறோம் என்று சொன்னால், நம்மிடத்தில் நாம் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? நாம் எவ்வளோ சம்பாதித்தாலும் எவ்வளோ பணம் காசு இருந்தாலும் என்னிடத்தில் பரக்கத் இல்லையே, என்னிடத்தில் ரிஸ்க் இல்லையே என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு 3 காரணத்தை சொல்லித் தருகின்றார்கள். அப்ப முதலாவது என்ன? ஒன்றாவது, நீங்கள் சுபு தொழுத உடனே போய் தூங்க வேண்டாம். சுபு தொழுத உடனே போய் தூங்க வேண்டாம். அப்படி தூங்கினால் உங்களுடைய வீட்டில் பரக்கத் இருக்காது, உங்களுடைய பொருளாதாரத்தில் ரிஸ்க் இருக்காது என்று சொல்லித் தருகின்றார்கள். இரண்டாவது,
பெரியவர்களிடத்தில் எனக்கு எல்லாமே தெரியும் மாதிரி அவர்களிடத்தில் பேசக்கூடாது. அப்படி பேசினோம் என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரத்திலும் சரி வீட்டிலும் சரி பரக்கத்து இருக்காது. மூன்றாவது, நாம் செய்யக்கூடிய துவாவில் தன்னுடைய தாய் தந்தையை சேர்த்து கொள்ளவும். அப்படி தன்னுடைய தாய் தந்தையை துவாவை சேர்த்து செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் பரக்கத்து இருக்காது, ரிஸ்க் இருக்காது என்று அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? பொருளாதாரத்தை தயார் செய்ய வேண்டும். ரமலானுக்கு முன்பாக ஒன்று உள்ளத்தை சரி செய்ய வேண்டும், இரண்டாவது பொருளாதாரத்தை சரி செய்ய வேண்டும். ஏன் பொருளாதாரத்தை சரி செய்ய வேண்டும்? ரமலானுடைய மாதத்தை வருகிறது. அந்த மாதத்தை முன்னிட்டு நாம் பொருளாதாரத்தை சேர்த்து தான தர்மங்களை அதிகமாக செய்ய வேண்டும். தான தர்மங்களை அதிகமாக செய்ய வேண்டும். சஹாபாக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் ரஜப் ஷாபானுடைய மாதம் ஆரம்பித்தவுடனே அவர்கள் கணக்கு செய்து கொள்வார்கள். அவர்களுடைய பொருளாதாரத்தை கணக்கு செய்து ஜக்காத்து பணம், தான தர்மங்கள் அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ரமலான் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் கணக்கு செய்து அந்த மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து கொண்டே வருவார்கள். ரமலான் வந்த உடனே என்ன செய்வார்கள்? எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அவர்கள் வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். வணக்கத்தில் அவர்கள் ஈடுபட்டு விடுவார்கள். ஏன் என்று சொன்னால், மற்ற நாட்களில் ஒரு நன்மையான காரியங்கள் செய்தால் அதற்கு 10 மடங்கு நன்மை, 1க்கு 10. ஆனால் இதே ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்தோம் என்று சொன்னால் 1க்கு 70 மடங்கு நன்மைகள் கொடுக்கின்றான். ஆகையினால் சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? ரமலான் மாதம் வருவதற்கு முன்பாகவே தான தர்மங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றனோ அத்தனை விஷயங்களும் ரமலான் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் செய்து முடித்து விடுவார்கள். ரமலான் வந்தவுடனே அவர்கள் குர்ஆன் திலாவத்திலும் திக்ர் செய்வதிலும் இன்னும் என்ன பெற நன்மையான காரியங்கள் இருக்கின்றனவோ அத்தனை காரியங்களிலும் அவர்கள் ஈடுபடுவார்கள். அதிகமாக அவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லித் தருகின்றார்கள். யார் ஒரு மனிதர் குர்ஆன் ஷரீஃபை அவர்கள் சரளமாக ஓத தெரிந்தாலும் சரி அல்லது திக்கி ஓதினாலும் சரி அவர்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் ஒரு மனிதர் குர்ஆன் ஷரீஃபை அன்றாடும் தொடர்ச்சியாக யார் ஓதி வருகிறாரோ அவர்கள் மௌத்தாகும் வரை அவருடைய சுய தேவைகள், நாம் எல்லாம் வயசான பிறகு அடுத்தவர்களை நாம் கிஞ்சுகின்றோம் அல்லவா? கை வரல, கால் வரல, பாத்ரூம் போகணுன்னாலும் அடுத்தவர்களை தானே நம்ம எதிர்பார்க்குறோம். அதெல்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னு சொன்னால், அதெல்லாம் அடுத்தவர்களை நாம் எதிர்பார்க்காத இருக்கணும்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், யார் ஒருவர் இந்த உலகத்தில் குர்ஆன் ஷரீஃபை அன்றாடம் ஓதி வருகிறாரோ, நீங்கள் மௌத்தாகும் வரை நீங்கள் ஓதி வருகிறீர்களோ அவர்களுடைய சுய தேவைகளை அவர்களே மௌத்தாகும் வரை செய்வார். யாரையும் எதிர்பார்க்க மாட்டார். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? ரமலான் வருவது அதுவருக்கு முன்பாகவே நாம் குர்ஆனை எப்படி ஓத வேண்டும், திக்ருகளை எப்படி செய்ய வேண்டும், நன்மையான காரியங்கள் எதையெல்லாம் இருக்கின்றனோ அத்தனையும் முன்னெடுத்து தயாரிப்பு செய்ய வேண்டும். ரமலான் வந்தவுடனே அல்லாஹ்வுடைய அவன் சொல்லிக் கொடுத்த அந்த நோன்புகளை, திக்ருகளை, தராவி தொழுகைகளை அனைத்தையும் விடாமல் நாம் தயாரிப்பு செய்ய வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் ஒரு எண்ணத்தை வர வேண்டும். நாம் என்னவெல்லாம் தவறான காரியங்கள் செய்கின்றனோ, தப்பான செயல்கள் செய்கின்றனோ, வரக்கூடிய ரமலானிலிருந்து நாம் எல்லோரும் நல்லபடியாக இருக்க வேண்டும், நல்ல தவறான செயல்களை விட்டு நாம் வெளிப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நாம் நியத்து செய்ய வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்தவுடனே அவர்கள் தொடங்குவார்கள் குர்ஆனை. அப்படி குர்ஆனை தொடங்கி அந்த ஒரு மாதத்தில் 60 குர்ஆன் ஷரீஃபை முடிப்பார்கள். 60 தடவை, ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, அந்த ஒரு மாதத்தில் 60 தடவை குர்ஆன் ஷரீஃபை முடிப்பார்கள் என்று சொன்னால் நம்மளால ஒரு தடவை முடிக்க முடியாதா?
ரமதானுடைய மாதம் ஒன்றுக்கு 70 மடங்கு நன்மைகள் கொடுக்கப்படுகின்றன. ஆகையினால வரக்கூடிய ரமலானை முன்னிட்டு நாம் தயாராக இருக்க வேண்டும். நாம் என்னவெல்லாம் நன்மையான காரியங்கள் செய்ய இருக்கின்றோமோ அது முன்னதாகவே செய்து முடித்து ரமலானில் வரக்கூடிய அந்த நோன்பு கைராத்துகளை அனைத்தையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.